நிச்சயமா பாலா. நேற்று இரவு அவர் உள்துறை அமைச்சரை சந்திக்க செல்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம 8:40 மணி வாக்குல வெளியிட்டிருந்தோம். அங்கே அமித்ஷா அவருடைய இல்லத்திற்கு அவர் சென்றிருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அந்த செய்தி வெளியிட்டிருந்தோம். இன்றைக்கு அதைத்தான் திரு செங்கோட்டையனும் உறுதி செய்திருக்கிறார். நேற்றிரவு சொல்லதிகாரம் நிகழ்ச்சியின் ஊடாக அந்த நேரத்தில் தான் அந்த செய்தி வந்தது. அந்த செய்தியை நாம் அப்போதே இந்த சந்திப்புகளுக்குரிய அரசியல் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்தும் அப்போது நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்த விருந்தினர்களோடும் இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம பேசியிருந்தோம். பலருக்கும் அது ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய சந்திப்பாகவே இருந்தது. ஏன்னா அவர் இங்கிருந்து கோவையிலிருந்து செல்லும் போது ஹரித்வார் செல்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அவர் டெல்லியில் தான் இருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் அவர் எங்கே தங்குகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக கவனித்ததுல ஒரு டெல்லியில் இருக்கிறார். டெல்லியில அன்றைக்கு தலைவர்களை சந்திக்கிறார் அப்படிங்கிறதும் நம்ம உறுதிப்படுத்தினோம். இப்போது அவரும் சொல்லியிருக்கிறார், உள்துறை அமைச்சரும் நிதித்துறை அமைச்சர் அவர்களும் உடன் இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இன்று காலையும் அந்த செய்தி வந்தது. உள்துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சரோடு அந்த சந்திப்பு நடந்தது என்கிற அந்த தகவலையும் நம்ம முன்கூட்டியே பதிவு செய்திருந்தோம். இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படும். ஏன்னா அவர் கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கட்சி ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வெளியேறியவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோடு தான் கடந்த 5ஆம் தேதி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி வெளிப்படையாக 10 நாட்கள்ல இது நடக்க வேண்டும், தொடங்க வேண்டும், இதற்கான முயற்சியை தொடங்க வேண்டும்னாரு. இந்த 10 நாள் என்பது ஒரு கெடு விதிப்பதாக அதிமுக தலைமைக்கு அது ஒரு செய்தியாக இருந்தது. நிச்சயமா எந்த ஒரு கட்சி தலைமையும் அதை ஏற்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்காது என்கிற இடத்தில் இருந்துதான் அடுத்த நாளே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் திண்டுக்கல்ல கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை சந்தித்து 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்தி உடனடியாக அந்த ஆலோசனை முடிந்த கையோடு திரு செங்கோட்டையனுடைய பதவிகள் பொறுப்புகள் கட்சியிலிருந்து பறிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. பொறுப்புகள் நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற அறிவிப்பு வந்தது. கூடவே அவரோடு இருந்த அந்த ஆலோசனையில ஈடுபட்ட அந்த பகுதியினுடைய கட்சி நிர்வாகிகள் அவர்களுடைய பொறுப்பும் நீக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அடுத்த நாள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களுடைய பொறுப்பும் நீக்கப்பட்டது. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் கட்சியிலிருந்து விலகுகிறோம் என்கிற இந்த கடிதத்தை திரு செங்கோட்டையிடம் கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இதெல்லாம் நடந்தது. இப்ப இந்த ஒரு சூழல்ல அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தான் வெளியில் இருக்கக்கூடிய பலரும் சொல்லி வர்றாங்க. இதுல ரொம்ப குறிப்பா திரு செங்கோட்டையன் 6 பேரை குறிப்பிட்டு, திரு செங்கோட்டையன் உட்பட 6 பேர் அதிமுக முன்னணி நிர்வாகிகள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நாங்கள் இந்த ஒன்றிணைய வேண்டும், அப்போதுதான் திமுகவை வீழ்த்த முடியும், அதிமுக ஆட்சி கட்டலுக்கு வர முடியும் என்பதை வலியுறுத்தினோம். ஆனால் அவர் கேட்கவில்லை என்று அந்த கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு முன்னதாக திரு எடப்பாடி பழனிசாமி அது ஒரு பச்சை பொய் அப்படின்னு சொல்லியிருந்த நேரத்துல யார் யார் சென்றோம் என்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் செங்கோட்டையன். இப்போது வரை அவர்களிடமிருந்து வெளிப்படையான எந்த கருத்தும் வரவில்லை, ஆதரிக்கவும் இல்லை, அந்த கருத்து உண்மைக்கு மாறானது என்கிற கருத்தையும் சொல்லவில்லை. அப்படிங்கிறதும் இதுல அரசியல கவனிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கு திரு செங்கோட்டையன், நேற்றுக்கு திரு செங்கோட்டையனுடைய இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைமை அதிமுகவிலிருந்து ஒரு பதவி பொறுப்புகள் நீக்கப்பட்ட அல்லது ஒரு நடவடிக்கைக்கு உள்ளான ஒருவரை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது கவனம் பெறக்கூடியதாகவும் அது அதிமுக தலைமை எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. அதனாலதான் இது அப்படி ஒரு சந்திப்பு நடக்காது என்று நியூஸ் 18ல இந்த சந்திப்பு குறித்து நாம செய்தி வெளியிட்டவுடன் சில விமர்சனங்கள் எல்லாம் கூட முன்வைத்தார்கள். அது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அந்த சந்திப்பு நடந்தது என்கிறதை உறுதிப்படுத்தி தான் நம்ம செய்தி வெளியிட்டிருந்தோம். இப்ப அந்த சந்திப்புக்கு பிறகான இந்த சந்திப்பில் அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதிமுக ஒன்றிணைது பற்றியும் நாங்கள் பேசினோம்னு சொல்லியிருக்கிறாரு. திரு பாஜகவுடைய தலைவர்கள், இன்னும் நீங்க சொன்னீங்கன்னா மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் இன்றைக்கு பேசும்போதும் கூட தொடர்ச்சியாக எங்களுடைய நிலைப்பாடுங்கிறது எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இணைவது அப்படிங்கிறதுல என்ன நிலைப்பாடுகளை அதிமுக தலைமை எடுக்கும், அதிமுக எடுக்கும் என்கிற இந்த ஒரு கேள்விதான் இருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய தகவல் இன்னும் 2 நாட்கள்ல வேறு சில சந்திப்புகளும் நடக்கலாம் அப்படிங்கிற தகவல்களும் வருது. குறிப்பா இன்னைக்கு திரு நயினா நாகேந்திரனே சொல்லியிருப்பாரு, வர 11ஆம் தேதி டெல்லி செல்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவரும் பதிவு செய்திருக்கிறார். இந்த 11ஆம் தேதியை ஒட்டி முன்னதாகவோ பின்னதாகவோ வேறு சில தலைவர்களும் கூட டெல்லி சென்று பாஜக தலைவர்களை, குறிப்பா திரு அமித்ஷா உள்ளிட்டவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பாஜகவை பொறுத்த வரைக்கும், பாஜக தேசிய தலைமையை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான வலிவோடும் ஒருங்கிணைந்த ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சி கூட்டணியை இங்கே அமைக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் இந்த நகர்வுகள் நடக்கிறது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க.
ஆனால் இந்த முடிவுகள் அப்படிங்கிறது வந்து இன்னொன்னு, அவங்க வந்து அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்படல, அதிமுகவில் தான் எடுக்கிறார், அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி என்ற அடிப்படையிலும் இந்த சந்திப்பு நடக்கிறது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படக்கூடியதை பார்க்கிறோம். கூடவே இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்கிறது. திரு செங்கோட்டையன் ஏற்கனவே திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து வந்தார். அதுக்கு பிறகு தன்னுடைய தொகுதி கோரிக்கைகள் வைத்திருந்தேன், அதே போல தொகுதிக்கான ரயில்வே திட்ட பணிகள் குறித்து அவரை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சில மாதங்களுக்கு முன்னாடி, அது தெரியும். அதே போலவே அவர் திரு அமித்ஷா அவர்களையும் 2 முறை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் உறுதிப்படுத்தப்படுது. இப்போதல்ல, இதற்கு முன்னதாகவே இந்த சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த சந்திப்புகள் மூலமாக ஒட்டுமொத்தமாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வைப்பது அல்லது அதிமுகவுக்கான ஒரு கூடுதல் வலுவோடு நாம் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் தான் பாஜக தலைமை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள். அதே நேரத்தில் இதுல அதிமுக தலைமையை பொறுத்த வரைக்கும், அவர் திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த நடவடிக்கை உடனடியாக அடுத்த நாளே 10 நாள் கெடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அடுத்த நாளே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அவர் பொறுப்புகளில் நீக்கப்பட்டார் என்பதன் மூலமாக திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக ஒரு செய்தியை சொல்ல விரும்பியிருக்கிறார் அப்படின்னு தான் எல்லோரும் புரிந்து கொள்கிறோம். அது இந்த இணைப்பு அப்படிங்கிற எந்த விதமான எல்லோரையும் வெளியில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுக்கான எந்த இடமும் இல்லை என்கிற செய்தியை அவர் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, கட்சியில 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கும் சொல்லக்கூடியதாகவே அது பார்க்கப்பட்டது. இந்த இடத்துல என்ன, இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது பாலா. இன்றைய இந்த சந்திப்பு என்பது அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு முக்கியமான நகர்வுகள், இன்னும் அடுத்தடுத்த சில நாட்களையும் சில சந்திப்புகள் நடக்க இருக்கின்றன அப்படிங்கிற தகவலும் இருக்கிறது. அந்த சந்திப்புகள், அதை ஒட்டி வரக்கூடிய முடிவுகள் அப்படிங்கறதெல்லாமும் ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறுகிறது. ஏன்னா தேர்தல் களத்துல அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அந்த கட்சியும் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜகவும் இணைந்து தேர்தல் களத்திற்கு வந்து அவர்கள் வகுக்கக்கூடிய வியூகங்கள், அவங்க கூட்டணியாக வகுக்கக்கூடிய வியூகங்கள் அல்லது தனித்தனியாக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வியூகங்கள் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கவனம் பெறக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. இது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு அப்படின்னு நிச்சயமா இதை பார்க்க முடியும். திரு பாலா, மிக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு. மிக குறிப்பாக இந்த சந்திப்பு தொடர்பாக ஏற்கனவே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியை பதிவிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்வதாக கூறி சென்றிருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து வந்திருப்பதாக தற்போது கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். அவருடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் 10 நாட்கள் கெடு விதித்திருக்கிறார். ஒருங்கிணைப்பு பணிகளை தொடர்ந்து செய்வேன் என்று செங்கோட்டையன் கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படுகிற நேரத்தில் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடாது என்கிற ஒரு கருத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்திருந்த நிலையில் தற்போது பதவி பறிக்கப்பட்ட, பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட ஒரு தலைவரை தற்போது அமித்ஷா அவர்கள் சந்தித்திருப்பதன் மூலமாக அதிமுக ஒருங்கிணைப்பு பணிகளை பாஜக விரும்புகிறது